விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்போ ஆகுது அப்படின்னா 29 மார்ச் 2025 இருந்து ஜூன் 2027 வரைக்குமே இப்போ இந்த சனி பயிற்சியில 5ஆம் இடத்தோட இம்பாக்ட் ரொம்பவே அதிகமா இருக்கும். அண்ட் என்னெல்லாம் இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்போ வரப்போற 2.5 வருடம் கம்பேரிட்டிவ்லி போன 2.5 வருடம்க்கு பெட்டரா தான் இருக்கும். ஆனாலும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2.5 வருடம் சில சேலஞ்சஸ் சனி கொடுப்பாரு. சேலஞ்ச் கொடுக்கறதுக்கே தான் சனி வராரு. அது 5th ஹவுஸ்னு நான் சொன்னேன். அப்ப வேற என்னென்ன சேலஞ்சஸ் கொடுப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா இப்ப வர சனி உங்க குழந்தைங்க, லைஃப் பார்ட்னர் அண்ட் ஃபேமிலி மூணுத்தையும் இம்பாக்ட் பண்றாரு. அப்போ ஃபேமிலியில எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கிறது. அதாவது குழந்தைங்க எனக்கு எக்ஸாம்ஸ் இருக்குன்னா அதுல பிஸியா இருக்குது, ஒய்ஃப் ஏதோ ஒரு விஷயத்துல பிஸியா இருக்குது, ஹஸ்பண்ட் ஏதோ ஒரு விஷயத்துல பிஸியா இருக்குது, என்டர்டெயின்மெண்டா நான் ஹாப்பியா ஸ்பெண்ட் பண்ற டைமே எனக்கு கம்மியா இருக்குங்க அப்படின்ற மாதிரியா நீங்க யோசிக்கிற சிச்சுவேஷன்ஸ் நடக்கும். பட் இங்க வரக்கூடியதே என்னன்னா டெஸ்ட் ஆஃப் பேஷன். அதாவது அது என்னங்க டெஸ்ட் ஆஃப் பேஷன்னா, பேஷன்னா என்ன? பேஷன்னா நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம். அது நம்ம வேலையா இருக்கலாம், அது நம்ம கோலா வச்சிருக்கிற ஒரு அச்சீவ்மெண்ட்டா இருக்கலாம். இல்லைன்னா நான் இந்த எக்ஸாம்ல கிளியர் பண்ணி நான் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணி ஐஏஎஸ் ஆகணும்னு நினைச்சேன், அதுவா இருக்கலாம். இட் கேன் பி எனி திங். இல்லை இவங்களோட நான் நல்லா கல்யாணம் பண்ணி வாழணும்னு நினைச்சேன் அப்படின்றதா இருக்கலாம். என்னோட லவ் சக்சீட் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்றதா இருக்கலாம். இட் கேன் பி எனி திங் கேன் பி யுவர் பேஷன். இந்த 2.5 வருடம் அந்த பேஷனை நீங்க ஹோல்ட் பண்றீங்களா இல்ல கைவிடுறீங்களா அப்படின்ற அந்த டெஸ்டிங் தான் நடக்கும். சரி, இப்ப இதெல்லாம் தாண்டி ரெமெடிஸ்னா என்ன பண்ணலாம்னா, 5ஆம் இடம்னு வரும்போது உங்க ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்றதான் பார்க்க போறோம். சனி பெயர்ச்சி எப்போ ஆகுது அப்படின்னா 29 மார்ச் 2025 இருந்து ஜூன் 2027 வரைக்குமே சனி எங்க இருக்க போறாருன்னா மீனம்ல இருக்காரு. அப்ப மீன ராசி விருச்சிகம்க்கு 5ஆம் இடத்துல வர ராசி. ஸோ விருச்சிகம் பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த சனி பயிற்சியில 5ஆம் இடத்தோட இம்பாக்ட் ரொம்பவே அதிகமா இருக்கும். அப்போ அந்த இம்பாக்ட் என்ன? அதனால விருச்சிக ராசிக்காரங்க லக்னக்காரங்க அவங்க லைஃப்ல என்னெல்லாம் விஷயங்கள் நடக்கும் அண்ட் என்னெல்லாம் இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், இவங்க கிட்ட என்ன மாற்றங்கள் கொண்டு வரணும், அது எல்லாமே நம்ம பார்ப்போம். நார்மலா ஆஸ்ட்ராலஜி மட்டுமும் பார்க்க போறீங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க, நம்ம ஆஸ்ட்ரோ சைக்காலஜி முறைப்படி. ஏன்னா ஆஸ்ட்ராலஜில பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பரிகாரம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த பிரச்சனை இருக்கு, நீங்க இந்த விஷயம்லாம் போய் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் ஆஸ்ட்ரோ சைக்காலஜின்றது அப்படி இல்லைங்க. ஒரு பிரச்சனை நமக்கு வருதுனாலே நம்ம கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த மாத்திக்கிறதுக்கு தான் அந்த பிரச்சனை நமக்கு வருது. ரிப்பீட்டடா அது வரும்போது அந்த விஷயம் நம்ம கிட்ட இன்னும் மாறலன்றது அர்த்தம். அதாவது ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிஹேவியர் இருக்கலாம், கொஞ்சம் அடுத்தவங்களை மட்டம் தட்டி பேசுற மாதிரி பிஹேவியர் இருக்கலாம். ஸோ ஒரு பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை அவர் பாத்தீங்கன்னா டோட்டலா மாறி இருப்பாரு. முன்னாடி இப்படி இருந்தாரு, இப்ப அவர் சுத்தமா இப்படி இல்லையே அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அந்த பிரச்சனை வந்ததே அவர்கிட்ட இருக்கிற அந்த ஹேபிட்டை மாத்துறதுக்கு தான். ஸோ அந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற நிறைய விஷயங்கள் நம்ம கேரக்டரிஸ்டிக் படி சைக்காலஜி படி மாத்திக்கிறதுக்கு இருக்கு. அந்த மாத்திக்கிறதுக்கான விஷயத்த சொல்றதுக்கு தான் இந்த ஆஸ்ட்ரோ சைக்காலஜி. அதுவும் முக்கியமா இந்த சனி பயிற்சியில என்னென்ன விஷயங்கள் நமக்கு பிரச்சனையா வரும், அந்த பிரச்சனைய முன்கூட்டியே நீங்க இந்த மாற்றம் செஞ்சுட்டீங்கன்னா நீங்க அந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஆஸ்ட்ரோ சைக்காலஜிங்க. அது மட்டும் இல்லாம சைக்காலஜிக்கல் முறைப்படி நம்ம எப்படி ஒரு விஷயத்த அணுகலாம், அதுவுமே தான் ஆஸ்ட்ரோ சைக்காலஜி. லைக் நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரச்சனை உங்களுக்கு போயிட்டு இருக்கு, அதுல நீங்க எப்படி சைக்காலஜிக்கல் நாலேஜ் அப்ளை பண்ணா அந்த பிரச்சனையை ஸ்மூத்தா செயல் பண்ணலாம், பீப்புள் ஹேண்டில் பண்ணலாம், இல்ல உங்க ஆஃபீஸ்ல இருக்கிற விஷயங்களை ஹேண்டில் பண்ணலாம், அங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்க என்ன மாதிரியான மென்டாலிட்டியில இருக்காங்க, எல்லாமே இந்த ஆஸ்ட்ரோ சைக்காலஜில பார்க்கலாம். ஸோ விருச்சிக ராசிக்கு இந்த சனி பயிற்சியில என்னென்ன இருக்குன்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே சொல்ற மாதிரி உங்களுக்கு அந்த ஆஸ்ட்ரோ சைக்காலஜி கோர்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க லிங்க்ல போய் டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணிருக்க லிங்க்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அண்ட் எப்பவுமே நான் சொல்ற இன்னொரு விஷயம், உங்களுக்கு டிரான்சென்டென்டல் பக்தி மெடிடேஷன், இது சாதா மெடிடேஷன் கேட்டிங்கன்னா இல்லைங்க. இது உங்க இஷ்ட தெய்வம்,
உங்களோட ஆன்மாவோட இஷ்ட தெய்வம் கண்டுபிடிக்கிற மெடிடேஷன் தான் இது. அதாவது நீங்க எந்த லோகத்துல வேணாலும் பிறந்திருக்கலாம். இங்க பூமியில வந்து இப்ப மறுபிறவி எடுத்துட்டு இருக்கீங்க, நிறைய பிறவிகள் எடுத்துட்டு இருக்கீங்க, ஒவ்வொரு பிறவியும் ஒவ்வொரு கண்ட்ரில இருக்கீங்க, ஒவ்வொரு ரிலீஜன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ யாரு உங்களோட இஷ்ட தெய்வமா இருப்பா? இப்ப இந்த இந்த பிறப்புல நீங்க ஹிந்துவா இருக்கீங்க, போன பிறவியில நீங்க கிறிஸ்டியனா கூட இருந்திருக்கலாம், இல்ல அதுக்கு முன்னாடி பிறவியில நீங்க கிரேக்கரா இருந்திருக்கலாம். அப்ப யாரு உங்க இஷ்ட தெய்வம்னா, நீங்க எந்த தெய்வத்தோட லோகத்துல இருந்து வந்திருக்கீங்க இல்லையா, அவர் தான் உங்களோட இஷ்ட தெய்வம். அவரை பின்பற்றும் போது, அவரை வழிபட ஆரம்பிக்கும் போது உங்க லைஃப்ல நல்ல மாற்றங்கள், உங்க லைஃப் அப்படியே மாறி இன்னும் நல்லா போறது நீங்க பார்க்க முடியும். அந்த தெய்வத்தை நீங்களே உங்க டீப் ஸ்டேட்ல மெடிடேஷன்ல போய் பார்க்கறது தாங்க பக்தி மெடிடேஷன், வேற எதுவுமே இல்லை. அதுதான் டிரான்சென்டென்டல் பக்தி மெடிடேஷன். இஷ்ட தெய்வம் கண்டுபிடிக்கிற வேற எந்த மெடிடேஷனும் இது வரைக்கும் யாருமே சொல்லல. இந்த மெடிடேஷன் தான் ஃபர்ஸ்ட் நீங்க தெரிய வரதுலே உங்க இஷ்ட தெய்வத்தை காட்டக்கூடிய ஒரே மெடிடேஷன் நான் சொல்லலாம். சரிங்களா? உங்களுக்கு வேணும்னா யூ கேன் கோ டேக் தட். என்ன எப்பவுமே சொல்ற மாதிரி எங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு, எங்களுக்கு டெடிகேஷன் காட்டுற எங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நாங்க கொடுக்கறது ராசி கற்கள் கொடுக்குறோம். போன வாட்டி நாங்க ரூபி, எமரால்டு இந்த கற்கள்லாம் கொடுத்தோம். அந்த அளவுக்கு நாங்க கொடுக்க ரெடியா இருக்கோம்னா அப்ப எங்க சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளவு டெடிகேட்டடா இருப்பாங்கன்னு பாத்துக்கோங்க. அந்த அளவுக்கு டெடிகேஷன் காட்டுறவங்களுக்கு இது கண்டிப்பா இருக்கு. ஸோ டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஷோ யோர் டெடிகேஷன். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ விருச்சிக ராசி அண்ட் சனி. விருச்சிக ராசின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ்ல தே ஆர் ஹார்ட் ஒர்க்கிங், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றவங்க, ரொம்ப ஒரு எதுவாக இருந்தாலும் நான் டக்குன்னு பண்ணி முடிக்கணும் அப்படின்னு நினைச்சு ஹார்ட் ஒர்க் பண்றவங்க, ஹம்பிளானவங்களும் கூட. அண்ட் இவங்க எந்த அளவுக்கு ஹம்பிள்னா, சம்டைம் இவங்களோட ஹம்பிள்னஸ்னாலே இவங்க பொறுமையா இருக்காங்க, எவ்வளவு அடிச்சாலும் வாங்குறாங்கன்றதுனாலே நிறைய பேர் இவங்களை அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. ஸோ இந்த இந்த நேச்சர்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனியோட நேச்சர்லயும் ஹம்பிள்னஸ் இருக்கு. சனியோட நம்பரே 8ன்னு தான் சொல்லுவாங்க. எட்டாம் நம்பரோட ராசி எதுனா விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசியும் சனியும் அவங்களுக்கான ஒற்றுமை ரொம்ப அதிகம் தான். பட் இதுல என்னன்னா, அந்த அந்த மீதி பேர் நம்மள அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், இல்ல ஒரு ஒரு பயம் வரதா இருக்கட்டும். ஏன்னா சனினா பயம் தான். ஸோ ஒரு பயம் வர்றதா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப அதிகமாயிடும். ஏன்னா சனியும் விருச்சிகமும் கம்பைன் ஆகும்போது இது எல்லாமே ரொம்ப அதிகமா சனி கொடுப்பாரு. ஸோ என்னதான் வந்து பாத்தீங்கன்னா காமன் ட்ரெய்ட்ஸ், காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்தாலுமே அதுல இருக்கிற நெகட்டிவ்ஸ் வந்து இன்னும் அதிகமாகுது. அப்போ விருச்சிக ராசிக்கு சனி எங்க வராருன்னா 5ஆம் இடத்துல வராரு. அப்ப நான் இந்த சொல்ற விஷயங்கள்லாம் இப்ப எங்க நீங்க போட ஆரம்பிப்பீங்க, அந்த எனர்ஜியை 5ஆம் இடம் நோக்கி அந்த எனர்ஜியை போட ஆரம்பிப்பீங்க. இப்ப நான் சொன்ன விஷயம், அந்த அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், இல்ல வந்து நீங்க நிறைய வேலை பண்றதா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு பயம் வரதா இருக்கட்டும், இது எல்லாமே அந்த 5ஆம் இடம் ரிலேட்டடாகவும், சனி பார்வைகள் படுற 7ஆம் இடம், 11ஆம் இடம், 2ஆம் இடம் ரிலேட்டடாகவும் வரும். ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். இப்போ 5ஆம் இடம்னு வரும்போது வச்சுக்கோங்களேன், 5ஆம் இடம் இஸ் ஃபார் ஆர் இன்டெலிஜென்ஸ். 5ஆம் இடம்னு வந்து நம்மளோட குழந்தைகள். 5ஆம் இடம்னு வரும்போது நம்ம முன்னோர்கள், தாத்தா பாட்டி, அவங்களும் 5ஆம் இடம் தான். அண்ட் 5ஆம் இடம்னு வரும்போது ரொமான்டிக் லவ் ரிலேஷன்ஷிப்ஸ். அண்ட் 5ஆம் இடம்னு வரும்போது நம்ம பார்ட்னரை எப்படி டீல் பண்றோன்ற அந்த டெக்னிக். பார்ட்னர்னு வரும்போது கேன் பி லைஃப் பார்ட்னர், உங்களோட லவரா இருக்கலாம், மேரிட் பார்ட்னரா இருக்கலாம், இல்ல பிசினஸ் பார்ட்னரா கூட இருக்கலாம். இது எல்லாமே 5ஆம் இடம். அண்ட் 5ஆம் இடம் மீதி பார்க்கும்போது ஸ்டாக் மார்க்கெட், ஸ்பெகுலேஷன்ஸ், என்டர்டெயின்மெண்ட், இது எல்லாமே வந்து 5ஆம் இடம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சனி 5ஆம் இடம்னு வரும்போது அவர் கொடுக்குற மெயின் சேலஞ்சே என்னன்னா உங்களோட இன்டெலிஜென்ஸ்க்கு. அப்போ இந்த வர 2.5 வருடம் நீங்க என்ன ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்கன்னா, எங்க என்னோட இன்டெலிஜென்ஸ் கம்மியாயிடுச்சோ, என்னோட இன்டெலிஜென்ஸ் குறைஞ்சிருச்சோ, நான் இதுக்கு முன்னாடி இன்னும் இன்டெலிஜென்ட்டால ஃபீல் பண்ணுவேன், இப்போ ஏன் எனக்கு அது குறைஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்றதான் நீங்க ஃபர்ஸ்ட் உணர்ற சிம்டம்ஸே அதுதான் இருக்கும். அதுதான் மெயின் சிம்டமாகவும் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம உங்க தாட் பேட்டர்ன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் தாட் பேட்டர்ன் வராது உங்களுக்கு அதிகமாவே தெரிய ஆரம்பிக்கும். என்னது எனக்கு இப்போ ஏதோ ரொம்ப நெகட்டிவா ஃபீல் ஆகுதுங்க, என்னன்னே தெரியல, ரொம்ப நெகட்டிவா இருக்கு அப்படின்ற மாதிரி நெகட்டிவ் தாட் பேட்டர்ன்ஸ் வரதும் 5ஆம் இடத்தை சனி இம்பாக்ட் பண்ணும்போது நடக்கும். ஸோ ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே நீங்க எப்படி டீல் பண்றதுன்னா, நீங்களே டெய்லி நீங்க பாசிட்டிவா இருக்கீங்களா நெகட்டிவா இருக்கீங்களா, உங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்றதை நீங்க எவாலுவேட் பண்ணிட்டே இருக்கணும். தட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே. பட் இப்ப இவ்வளோ நாள் 2.5 வருடம் உங்களுக்கு இப்ப முடிஞ்ச 2.5 வருடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி 4ஆம் இடத்துல இருந்திருக்காரு. அது வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சனி இருக்கிறது வந்து 7.5 சனி அஷ்டம சனிக்கு அப்புறம் ஒரு ஒன் ஆஃப் த பேட் பொசிஷன். ஸோ நீங்க 4ஆம் இடம் சனியில இருக்கிறவங்க இப்ப நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா இந்த 2.5 வருடம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களே, விருச்சிக லக்னக்காரங்களே
வீடு மாத்திருப்பாங்க, இடம் மாத்திருப்பாங்க, நாடு கூட மாத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வீட்டுல கொஞ்சம் பிரச்சனைகளா சண்டைகளா எங்க வீட்டுக்குள்ள அதாவது ஃபேமிலிக்குள்ள வந்துட்டு இருந்ததுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. அண்ட் அவங்களோட அம்மாவோட சுச்சுவேஷன் ரொம்ப அவங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருந்திருப்பாங்க இந்த 2.5 வருடம். இல்ல அவங்களுக்கு ஏதாவது உடம்புக்கு ரீதியா ஆயிருக்கலாம். ஸோ இதெல்லாமே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2.5 வருடம் ப்ரிடாமினண்டா மெஜாரிட்டி விருச்சிகமுக்கு நடந்திருக்கு. அது ஏன்னா அது அந்த 4ஆம் இடம் சனினால. ஆனா இப்ப வரப்போற 2.5 வருடம் கம்பேரிட்டிவ்லி போன 2.5 வருடம்க்கு பெட்டரா தான் இருக்கும். விருச்சிக ராசி அண்ட் லக்னம் நீங்க உங்களோட இப்ப நீங்க விருச்சிக ராசியா உங்க லக்னப்படியும் நீங்க போய் பார்க்கணும், அதுவும் பார்த்துக்கோங்க. ரெண்டும் கம்பைண்டா நீங்க அதை எடுத்துக்கணும். ஸோ பெட்டரா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆனாலும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2.5 வருடம் சில சேலஞ்சஸ் சனி கொடுப்பாரு. சேலஞ்ச் கொடுக்கறதுக்கே தான் சனி வராரு. அது 5th ஹவுஸ்னு நான் சொன்னேன். அப்ப வேற என்னென்ன சேலஞ்சஸ் கொடுப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ரிலேஷன்ஷிப் பார்த்துட்டு இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கீங்க, இல்ல நீங்க ஆல்ரெடி ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா அதுல நிறைய குழப்பங்கள் வருது. நான் கரெக்டான ஆளை தான் சூஸ் பண்ணியிருக்கேனா இல்லையான்னு தெரியல, இல்ல கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஆனா எனக்கு பயமா இருக்கு, இந்த ரிலேஷன்ஷிப் ப்ரொசீட் பண்ணலாமான்னு பயமா இருக்கு, நிறைய குழப்பம் வருது அப்படின்னு சொல்றதா இருக்கலாம். இந்த 2.5 வருடம் கல்யாணம் ஆகாம இருந்து கல்யாணம் ஆக பாக்குறவங்க, இல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்குள்ள கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வரதும் இருக்கலாம். இதையும் தாண்டி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா உங்களுக்குள்ள கொஞ்சம் பிசிக்கல் டிஸ்டன்ஸ் வருதுங்க. அதாவது நான் வேற இடம் போய் வேலை பார்க்குற மாதிரி இருக்கு, முன்னாடி கூட இருப்பேன் இப்ப நான் கூட இல்லை அப்படின்னு சொல்றதும் இருக்கலாம். செகண்ட் இது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைகளும் 5ஆம் இடம். இப்போ குழந்தைங்களுக்கு நீங்க ஸ்டடிஸ் சூஸ் பண்ணும்போது நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி நீங்க அவங்க நல்லா படிக்கணுன்றதுக்காக நிறைய எஃபர்ட் போடுறீங்க, நீங்க ஸ்ட்ரெஸ் ஆயிக்கிறீங்க குழந்தைங்களுக்காக அப்படின்னு சொல்றது கூட இருக்கலாம். அப்புறம் அவங்களும் பாத்தீங்கன்னா படிப்பு விஷயத்துல கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆறாங்க, இல்ல அவங்களுக்கு உடல் ரீதியா ஹெல்த் இஷ்யூ அந்த மாதிரி ஏதாவது அவங்க ஸ்ட்ரெஸ் ஆறாங்க அப்படின்றதும் இருக்கலாம். இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ப்ரிகாஷன்ஸ் பார்த்துக்கோங்க. அதாவது அவங்களுக்கு இந்த அவங்களுக்கு இந்த ஃப்ளூ ஷார்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இன்ஃப்ளூயன்சர் ஷார்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, ஃப்ளூ ஷார்ட்ஸ் போட்டுட்டாங்களா அந்த மாதிரி விஷயம் பார்த்துக்குது. முக்கியமாக இங்கே US கனடான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூ ஷார்ட்ஸ்லாம் முன்னாடியே போட்டுக்கிட்டோம்னா நம்ம அந்த ஃப்ளூ பீரியட்லாம் கொஞ்சம் எஸ்கேப் ஆகலாம். ஏன்னா குழந்தைங்க தான் ஈஸியாக அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் கொண்டு வருது, கோல்டு வருது, இந்த அலர்ஜிஸ் எல்லாம் கொண்டு வருது குழந்தைங்க மூலமாக தான். இது மட்டும் இல்லாமல் இப்போ குழந்தை பிறக்கிறதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்குமே திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைம். ஏன்னா சனி எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துக்கான விஷயத்துக்கு அவர் ட்ரபிள் கொடுப்பாரு, ஆனா கடைசியில அவர் கொடுத்துட்டு போயிடுவாரு. அவர் பாத்தீங்கன்னா ஆமா இவ்வளவு நாள் நான் டெஸ்ட் பண்ணேன், ஆனா டெஸ்ட் பண்ண பலனை நான் உனக்கு கொடுக்கணும் இல்லையா, நல்ல விஷயத்த செய்யணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விஷயத்த செஞ்சுட்டு போவாரு. முக்கியமா அதாவது இந்த 2027 அந்த டைம்ல இந்த சனிப்பெயர்ச்சியோட 2027 டைம் வருது இல்லையா, அந்த டைம் இன்னும் பெனிஃபிஷியலா இருக்கும் கம்பேர்ட் டு தீஸ் 2 years. யாருக்கு குழந்தை பிறக்கணும்னு பாக்குறவங்களுக்கு அது இன்னும் பெனிஃபிஷியல். சரி, அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற என்னன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்க, நான் படிச்சுட்டு இருக்கேங்க, 10th படிக்கிறேன், 12th படிக்கிறேன், விருச்சிக ராசி தான் நானும், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்கு, இல்ல நான் UPSCக்கு ட்ரை பண்றேன், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்றேன்னா உங்களுக்கு திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைம். ஏன்னா இந்த 2.5 வருஷத்துல உங்களை சனி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண வைப்பாரு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க இப்போ முன்னாடி நான் படிக்கிறதுக்கு எஃபர்ட் போட்டது விட இப்போ இந்த டைம்ல தான் இந்த 2.5 வருஷம் தான் நிறைய எஃபர்ட் போடவே ஆரம்பிக்கிறேன் அப்படின்றது நீங்க உணர்வீங்க. அந்த எஃபர்ட்டோட பலனா இந்த 2.5 வருஷத்துல நீங்க கேட்கிற பொசிஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாரு. ஸோ பயப்படாம, உங்களுக்கு இனிஷியலா தடங்கள் வருதா, இனிஷியலா என்னங்க எனக்கு படிச்சதே மண்டில ஏற மாட்டேங்குதுலாம் இருக்கா, ஒன்றும் பயப்படாம நீங்க என்ன பண்ணுங்க, ப்ரொசீட் பண்ணி நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருங்க. சரி, ஜென்ரலா பாத்தீங்கன்னா என்கிட்ட வரவங்களுக்கு நான் மென்டல் ரீதியாகவும் நிறைய டெக்னிக் சொல்லி கொடுப்பேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் எப்படி நீங்க உங்க ஞாபக சக்தி இன்க்ரீஸ் பண்ணலாம், எப்படி நீங்க பாத்தீங்கன்னா உங்க ஆப்வியஸா உங்க ஜாதகத்தை வச்சுதான், ஏன்னா அதை பார்த்துதான் இதெல்லாம் சொல்ல முடியும். உங்களுக்கு எந்த டெக்னிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகும் உங்க இன்டெலிஜென்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு, அந்த மாதிரியும் when you come to me I can help you with that. சரிங்களா? ஸோ அதையும் தவிர நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட் பண்றவங்களுக்கு உங்களுக்கு பெஸ்ட் அட்வைஸ் என்னன்னா, இந்த டைம்ல நீங்க ஷார்ட் டேர்ம் ஸ்டாக்ஸ் பாக்குறத தவிர இந்த டைம்ல நீங்க லாங் டேர்மா இன்வெஸ்ட் பண்றத பாத்தீங்கன்னா அது இன்னுமே உங்களுக்கு நல்ல ஈல்டு கொடுக்கும். ஏன்னா சனிக்கு ஷார்ட் டேர்ம் பிடிக்காது. சனிக்கு எது வந்தாலும் ஸ்டேபிளா லாங் டேர்மா இருக்கிறது, ஒரு S&P 500 மாதிரியோ இல்ல ஒரு காமன் ஸ்டாக்ஸ் மாதிரியோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்க இந்த டைம்ல கொஞ்சம் அதிகமா பண்ணலாம், ஸ்டாக் மார்க்கெட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. அண்ட் ஈவன் பாத்தீங்கன்னா ஈவன் ஆன் த அதர் சைடு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் கூட நீங்க எதெல்லாம் ஸ்டெபிலிட்டிக்கு தருதோ அந்த ஸ்டெபிலிட்டி
ஸ்டெபிலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகேங்களா? சரி, இப்ப இதெல்லாம் தாண்டி 7ஆம் இடத்தை சனி பார்க்கறாரு. அப்ப 7ஆம் இடம்னு வரும்போது உங்களோட லைஃப் பார்ட்னர், கல்யாணமாயி உங்களோட கணவனாவோ மனைவியாவோ இருக்கிறவங்க 7ஆம் இடம். அப்ப 7ஆம் இடத்துல சனி பார்வை, அது 3ஆம் பார்வை விழுது அங்க. ஸோ இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப்க்கு இது நடக்கணும்னு நினச்சேன், அதாவது அவங்க வேலை ரீதியாக ப்ரமோஷன் கிடைக்கணுமோ இல்லை வேலை கிடைக்கணுமோன்னு நினச்சேன் அப்படின்னா அதெல்லாம் இந்த டைமில் வந்து அவங்களுக்கு பாசிட்டிவாக கூட்டிகிட்டு போகும். ஏன்னா அவங்கள ஹார்ட் ஒர்க் பண்ண வைக்கும். உங்களோட ஸ்பௌஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இந்த சனி பார்த்துப்பாரு. அப்போ எப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க? வேலை கிடைக்காம இருந்து கிடைக்கும் போது நீங்கள் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான பாசிட்டிவ் விஷயங்களும் சான்ஸ் இருக்கு. நெகட்டிவ் விஷயம்னு வரும்போது உங்களோட டைனமிக்ஸ் நீங்கள் பார்த்துக்கணும். அதாவது இவ்வளோ நாள் கொஞ்சம் பெட்டரா போச்சு ரிலேஷன்ஷிப், ஆனால் இப்போ கொஞ்சம் எங்க 2 பேருக்குள்ள அப்பப்போ ஃப்ரிக்ஷன் வருது அப்படின்ற விஷயத்தையும் நீங்க இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். நீங்க என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவங்க மேல போடுறீங்க, அவங்க உங்க மேல என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் போடுறாங்கன்றதை நீங்க பார்த்துக்கிட்டீங்கனாலே முக்காவாசி பிரச்சனை வராது. சரிங்களா? சரி, இது 7ஆம் இடம் பொறுத்த வரைக்கும் இது லைஃப் பார்ட்னர் கிட்ட மட்டும் தானா? இல்லைங்க, இது வந்து பிசினஸ் பார்ட்னர்ஸ் கிட்டையும் தான். பிசினஸ் பண்ணும்போதும் நீங்க இந்த விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். அண்ட் தென் செகண்ட் ஹவுஸ், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொஞ்சம் தெரிய வருது. அப்போ நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டா இப்ப வர சனி வந்து உங்க குழந்தைங்க, லைஃப் பார்ட்னர் அண்ட் ஃபேமிலி 3த்தையும் இம்பாக்ட் பண்றாரு. அப்போ ஃபேமிலியில வந்து எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கிறது. அதாவது குழந்தைங்க வந்து எனக்கு எக்ஸாம்ஸ் இருக்குன்னா அதுல பிஸியா இருக்குது, ஒய்ஃப் ஏதோ ஒரு விஷயத்துல பிஸியா இருக்குது, ஹஸ்பண்ட் ஏதோ ஒரு விஷயத்துல பிஸியா இருக்கிறது, அண்ட் நீங்க ஒரு விஷயத்துல பிஸியா இருக்கிறது. அந்த மாதிரி இந்த டைம்ல 2.5 இயர்ஸும் பாத்தீங்கன்னா உங்களை ரொம்ப ஒரு மாதிரி ஏதோ ஒரு விஷயம் மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்கு. எனக்கு வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாகவே கொஞ்சம் ஒரு ஹாப்பியான என்டர்டெயின்மெண்ட்டாக நான் ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணுற டைமே எனக்கு கம்மியாக இருக்குங்க அப்படின்ற மாதிரியா நீங்கள் யோசிக்கிற சிச்சுவேஷன்ஸ் நடக்கும். பட் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கான நல்ல பலன் இருக்குது. ஸோ எந்த டைமில் எது நல்லதோ அதை நம்ம பண்ணிக்கிறது நல்லது. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முக்கியமாக வந்து மேரிட் லைஃப் பார்ட்னர்னு வரும்போது இப்போ இந்த மே 2025 இருந்து அடுத்த மே 2026 வரைக்கும் இந்த டைம் பீரியட்ல நீங்க இன்னுமே உங்க ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் நல்லா ஹேண்டில் பண்ணா பெட்டரா இருக்கும். கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல நீங்க முடிவு பண்ணிட வேண்டாம். இந்த டைம் பீரியட்ல நீங்க கொஞ்சம் பொறுமையா பார்த்து அனலைஸ் பண்ணி கல்யாணத்தை வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் கூட நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது எப்போ ஃபிக்ஸ் பண்ணலாம்னா மே 2026 கழிச்சு ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். அது வரைக்கும் இந்த 1 வருஷத்துல நீங்க வந்து கல்யாணத்துக்கு பார்த்து தேடி கண்டுபிடிக்கிறது வேணா நீங்க பண்ணலாம். எப்போ இன்கேஸ் உங்களுக்கு இப்போவே கல்யாணம் ஃபிக்ஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க மேக்கு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஆர் மே மிட்டுக்கு முன்னாடியாவது நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது நல்லது. சரிங்களா? சரி, இப்போ இன்னொன்று வந்து என்னன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டைம் பீரியட்ல ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய வரும்னு சொன்னேன். அதாவது அப்பா அம்மா ரிலேட்டடான ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கலாம், இல்லை ஃபேமிலியில அப்பா அம்மாவுக்கு நீங்க இன்சூரன்ஸ்லாம் எடுத்து வச்சுறது நல்லது. இல்லை பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ஃபேமிலியில இருக்கவங்களும் உங்களை தப்பா நினைச்சுக்கிறது, அதாவது எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியா இருக்கலாம், இல்லை உங்களோட ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம், அவங்க தப்பா நினைச்சுக்கிறது. அப்புறம் நீங்க அது வந்து என்னடா நான் நல்லது செஞ்சும் தப்பா நினைச்சுக்கிறாங்களே அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, அவங்க இப்போ நீங்க எப்படி இருக்கீங்கன்றது உங்களுக்கு தான் தெரியும். நீங்க கரெக்டா நடந்துக்கிறீங்களான்றது உங்களுக்கு தான் தெரியும். நீங்க கரெக்டா நடந்துக்கிட்டீங்கன்னா போதும். நீங்க போய் ஒவ்வொருத்தருக்கும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அவங்களுக்கா ஒரு பாயிண்ட்ல புரிய வரும், அவங்களா புரிஞ்சு வருவாங்க. அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. புரிஞ்சு வரும்போது நீங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்ப இதுல இன்னொன்னு என்னன்னா, 11ஆம் இடம் மேலேயும் சனி பார்வை விழுது. இது ஒரு வகையில ஒரு நல்ல பார்வைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா 11ஆம் இடம்னு வரும்போது நம்மளோட டிசையர்ஸ், நம்ம என்னெல்லாம் நம்ம லைஃப்க்கு வேணும்னு நினைச்சோம். எனக்கு வந்து இந்த பொசிஷன் ஜாப்ல வேணும்னு நினைச்சேன், இந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி நான் வாங்கணும்னு நினைச்சேன், இல்லை நான் இந்த இடத்துக்கெல்லாம் நான் போய் விசிட் போய் பார்க்கணும்னு நினைச்சேன். அந்த மாதிரி நீங்க எதெல்லாம் உங்களோட ஆசைகள், நான் இவ்வளவு தூரம் சம்பாதிக்கணும்னு நினைச்சேன் முக்கியமா, ஏன்னா அது ஏர்னிங்கான வீடும் தான், இதெல்லாம் உங்க ஆசைகளா இருந்ததுன்னா இந்த ஆசைகள்லாம் இந்த 2.5 வருடம் நீங்க 1 by 1 முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஆனா ஈஸியா முடிக்க விடுவாருன்னா ஈஸியாலாம் இல்லை, கொஞ்சம் கஷ்டப்பட வைப்பாரு. பட் முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா 11ஆம் இடம்னு வரும்போது அது ஒரு growthக்கான இடம். சனிக்கு வந்து 11ஆம் இடம் ரொம்பவே ஒரு பெஸ்டான பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம். பட் உங்களுக்கு அது பார்வையா படுறதுன்றதாலும் அப்போ 11ஆம் இடத்துல இருக்கிற விஷயத்த அவர் ஆரம்பிச்சு நடத்த வைப்பார். அதாவது உங்களோட எல்டர் சிப்ளிங்ஸ்க்கான வாழ்க்கையில
ஏதாவது போக மாட்டேங்குது, அவங்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கோம், இல்லை அவங்களுக்கு ஏதோ லைஃப்ல கொஞ்சம் மெதுவா நகர்ற மாதிரி இருக்கு, கெரியர் சக்சஸா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க லைஃபுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல அவங்க பயங்கர ஹார்ட் ஒர்க் போடுற மாதிரி இருந்து கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அந்த பலனை கொடுப்பாரு. அப்ப நான் சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சிச்சுவேஷன்ஸ்ல இங்க நான் நடக்கிற நல்ல விஷயம் எதுவும் ஈஸியா நடக்காது, கஷ்டப்பட்டுதான் நடக்கும், ஆனா நடக்கும். அப்ப கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அது நடக்கும். கஷ்டப்பட மாட்டேன், எனக்கு எல்லாம் ஈஸியா தான் வரணும்னா அப்போ நீங்க அதை மறந்துட வேண்டியதா, அப்ப அது நடக்காது. ஓகேங்களா? சரி, இப்போ இதெல்லாம் தாண்டி எங்களோட இந்த டைமுக்கான இந்த 2.5 வருடத்துக்கான ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன் என்னங்க அப்படின்றத நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா அதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இங்க வரக்கூடியதே என்னன்னா டெஸ்ட் ஆஃப் பேஷன். அதாவது அது என்னங்க டெஸ்ட் ஆஃப் பேஷன்னா? பேஷன்னா என்ன? பேஷன்னா நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம், அது நம்ம வேலையா இருக்கலாம், அது நம்ம கோலா வச்சிருக்கிற ஒரு அச்சீவ்மெண்ட்டா இருக்கலாம், இல்லைன்னா நான் இந்த எக்ஸாம்ல கிளியர் பண்ணி நான் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணி ஐஏஎஸ் ஆகணும்னு நினைச்சேன், அதுவா இருக்கலாம். இட் கேன் பி எனிதிங். இல்லை இவங்களோட நான் வந்து நல்லா கல்யாணம் பண்ணி வாழணும்னு நினைச்சேன் அப்படின்றதா இருக்கலாம், என்னோட லவ் சக்சீட் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்றதா இருக்கலாம். இட் கேன் பி எனிதிங். எனிதிங் கேன் பி யுவர் பேஷன். இந்த 2.5 வருடம் அந்த பேஷனை நீங்க ஹோல்ட் பண்றீங்களா இல்ல கைவிடுறீங்களா அப்படின்ற அந்த டெஸ்டிங் தான் நடக்கும். அப்போ இந்த வருடம் அந்த விஷயத்த, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ஹோல்ட் பண்றதுக்காகன்றது அதுக்கே நிறைய டிஃபிகல்டிஸ் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி நீங்க அப்பவும் வந்து இது எனக்கு பிடிச்ச விஷயம், நான் அதை வச்சே தீருவேன், அதை நான் நல்லபடியா கொண்டு போயே தீருவேன் அப்படின்ற ஒரு தீர்மானத்துல நீங்க இருந்தீங்கன்னா அந்த விஷயத்துல நல்லது செஞ்சுட்டு சனி கிளம்பிடுவாரு. இதுதான் இந்த 2.5 இயர்ஸோட ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன். யாருக்கு? விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம் 2 பேருக்குமே தான். செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மாதிரியான ஒரு விஷயம் வரும்னு வச்சுக்கோங்களேன், டைம் டு அச்சீவ். அதாவது நீங்க மைண்ட்ல ஏதோ ஒன்று நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க, எனக்கெல்லாம் இது கிடைக்குமா, என்னாலாம் இந்த மாதிரி பண்ண முடியுமா, இதெல்லாம் அவ்வளோ ஈஸியா கிடைக்காத ஒரு விஷயமாச்சு, இந்த மாதிரி ஒரு பெரிய வேலைக்கெல்லாம் என்னால போக முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா? அதுக்கு சனி வந்து என்ன பண்ணுவாரு, நீ ஹம்பிளா இரு, ஹார்ட் ஒர்க் பண்ண, நான் ஒன்னு அங்க கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வழி காட்டுவாரு. அதுதான் இந்த செகண்ட் பேட்டர்ன். அப்ப அந்த வழிகாட்டுதல் நடக்கும். அந்த வழிகாட்டுதலுக்கு அந்த மாதிரி ஒரு வழிகாட்டுதல் வந்து யார் மூலமா வேணாலும் வரலாம். யாராவது வந்து உங்ககிட்ட ஒரு ஐடியா சொல்லலாம், நீங்க என்ன பண்ணலாம், இப்போ ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா அவங்க சொல்றதுல ஏதோ ஒரு நியாயம் இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் இருக்கே, ஏதோ ஒரு நல்ல விஷயம் பின்னாடி இருக்க மாதிரி தெரியுது, அதை நம்ம என்னன்னு எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு அதை அனலைஸ் பண்ணி அதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். இல்லை இவரெல்லாம் வந்து சொல்றாரு, இதெல்லாம் நான் மதிக்கணுமா, இவங்க சொல்றாங்களா நான் கேட்கணுமா அப்படின்னு அதை உதறி தள்ளிட்டு போகலாம் இல்லையா? அந்த 2 ஆப்ஷன் உங்ககிட்ட இருக்கு. அந்த மாதிரி உங்ககிட்ட உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்த வந்து இந்த டைம்ல அட்வைஸா சொல்லுவாங்க. அதுவுமே யாரு சொல்லுவாங்கன்னா சனியோட ரூபத்துல வந்து சொல்லுவாங்க. அது சனியே தான் வந்து சொல்றாரு. சனியோட ரூபம்னு பார்க்கும்போது ரொம்ப எளியவர்களா வந்து சொல்லுவாங்க. அப்ப எளியவர்கள் இப்போ 5th ஹவுஸ்னு வரும்போது இட்ஸ் ஆல்சோ ஃபார் கைடன்ஸ் அண்ட் அட்வைஸும் தான் வந்து 5th ஹவுஸ் தான் சொல்லுவான். ஸோ அதுவும் எப்படின்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் பேஸ்டான கைடன்ஸ், ஒரு ஸ்பிரிச்சுவல் பேஸ்டான ஒரு அட்வைஸ்ன்னு கூட சொல்லலாம். ஏன்னா 5ஆம் இடம்னு வரும்போது நம்மளோட பூர்வ புண்ணிய ஸ்தானம். அப்போ நம்ம பண்ண புண்ணியத்தோட பலனா யாரோ வந்து நமக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயத்த கைட் பண்ணுவாங்க. ஆனா நமக்கு பாத்தீங்கன்னா ஈகோ அதிகமா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம்ல வந்து நம்ம அதை ரிஜெக்ட் பண்ணிடுவோம். இதெல்லாம் நான் வந்து பண்ணணுமா, எனக்கே என்ன நல்லதுன்னு எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா சனி பாப்பாரு, ஓகே உனக்கு நான் நல்லது செய்யணும்னு நினைச்சு நீ அதை கேட்டுக்கல, நீயே வேண்டாம்னு சொல்லிட்டு கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிடுவாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு டைரக்ஷன் கிடைக்கும். அது சனியோட ரூபத்துலதான் வந்து கொடுப்பாங்க. சனியோட ரூபம்னு வரும்போது எளியவர்கள், இல்ல உங்ககிட்ட வேலை செய்யறவங்க, இல்ல வீட்டுல இருக்கிற வயசானவங்க, இல்லைன்னா நீங்க யார துச்சமா பாக்குறீங்களோ அந்த மாதிரி ஒரு பர்சன். ஸோ இவங்க வந்து உங்களுக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க. அதை நீங்க எடுத்துக்கிறீங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்துதான் இந்த 2.5 வருடம் நீங்க பெஸ்டா யூஸ் பண்ணிக்கிறது இருக்கு. சரி, இதெல்லாம் தாண்டி நட்சத்திரங்கள் ரீதியான ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன் என்னென்ன இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விசாகம் நட்சத்திரம்னு வரும்போது விசாகம்க்கு வந்து ஈஸியா அவங்களை எதுவுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிட முடியாது. அதுவும் இப்ப இந்த டைம் பீரியட்ல என்னன்னா சனி 11ஆம் இடத்தை பாக்குறாரு. சோ இவங்க வந்து இந்த டைம் பீரியட்ல என்ன வேணுமோ அதை அச்சீவ் பண்ணிடுவாங்க, என்ன வேணுமோ அது இருக்கும். இவங்க வேணும்னு நினைச்சாங்க, அது கையில கிடைச்சிடுச்சு. இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு நாளாவது அவங்க வந்து
கண்டென்டா ஃபீல் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. கிடைச்ச உடனே அடுத்தது இது பண்ணோல, அடுத்தது நான் அது பண்ணோல, அடுத்தது நான் இதெல்லாம் வேணும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் இப்போ வந்து நான் பண்ணி முடிப்பேன்னு தெரியலே அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ நீங்க விசாகம் இந்த டைம்ல வந்து நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, ஸ்டார்ட் பீங் தேங்க்ஃபுல். ஒரு எக்ஸாம்பிள் கூட நான் வந்து பார்த்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா, என்கிட்ட கன்சல்டேஷனுக்கு வந்த ஒரு பொண்ணு வந்து அவ என்ன சொன்னா, எனக்கு வேலையே ரொம்ப நாளாக கிடைக்கலங்க, எனக்கு நான் சம்பாதிக்காம இருக்கேன், ஃபேமிலிக்கும் வந்து ஹெல்ப் தேவைப்படுது, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு வந்தா. ஸோ வந்து ரெமெடிஸ் கொடுத்ததுல அவளுக்கு 1 மாசத்துல வேலை கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? அந்த 1 மாசத்துலேயே வேலை கிடைச்சிருச்சு. இப்போ அவ வந்து எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, நான் கேட்ட ப்ரொஃபைல் இல்லைனாலும் எனக்கு ஓரளவுக்கு வேற ப்ரொஃபைல்ல வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னான். அதுக்கப்புறம் வந்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அதை சொல்லி 2 நாள் கூட ஆகலை, திரும்ப வந்து இப்போ இந்த வேலையில் எனக்கு இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா விஷயம் பண்ணணும்னு சொல்கிறாங்க, நான் கேட்காத விஷயம்லாம் எக்ஸ்ட்ரா என்ன பண்ண சொல்கிறாங்க, இவ்வளோ விஷயம்லாம் பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டா, அதை பற்றியே குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டா. ஸோ இதுல என்னன்னா, எனக்கு இப்போ இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லும் போது எனக்கு இந்த விஷயம் தான் ஞாபகம் வந்தது. ஏன்னா இப்பதான் ரீசெண்டா இது நடந்தது, இதுதான் ஞாபகம் வந்தது. அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் நீங்க கிடைக்கலன்னு ஏங்குறீங்க, அது கையில கிடைச்சது, ஆனாலும் அதுல கிடைச்ச விஷயத்துல நீங்க சந்தோஷப்படுறீங்களான்னு பாத்தீங்கன்னா இல்ல, அதுல இருக்க குறைகள் தான் உங்களுக்கு தெரியுது. அப்ப அது கிடைக்காம இருந்ததுன்னா உங்க வாழ்க்கை இன்னும் எவ்வளவு பின்தங்கி இருந்திருக்கும் அப்படின்றதையும் யோசிச்சு பார்க்கணும். இதை தான் நான் அவகிட்ட சொன்னேன், நீ எந்த அளவுக்கு நன்றி உணர்ச்சியோடு இருக்கியோ அந்த அளவுக்கு தான் உனக்கு யூனிவர்ஸ் கொடுக்கும், உனக்கு பகவான் கொடுப்பாரு. அப்போ அந்த நன்றி உணர்ச்சி என்ன கிடைச்சிருக்கோ அதுக்கான நன்றி உணர்ச்சியை நீங்க செலுத்துங்க. இன்னும் அதிக தேவைகள் இருந்தா அது சீக்கிரமாவே கிடைக்கும். அந்த நன்றி உணர்ச்சி இருக்கும்போது, தேங்க்ஃபுல்னஸ் இருக்கும்போது இதுவும் சீக்கிரமா கிடைக்கும். ஸோ தேங்க்ஃபுல்னஸ் இல்லாமல் வந்து நீங்கள் எதையும் ப்ரொசீட் பண்ண வேண்டாம். அப்படி நீங்கள் குறை சொல்லிட்டு ஒரு வேலையை பண்ணுறீங்கன்னா, சனி தான் வேலை, சனி பகவான் தான் யாருக்கு வேலைக்கான அதிபதியே. அவர்கிட்ட அந்த விஷயத்தை பற்றி குறை சொல்லும் போது அந்த வேலை இன்னும் உங்களுக்கு பெட்டராக ஆகாது. ரியாலிட்டி அதுதான். ஸோ விசாகம் நீங்கள் இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த டைம்ல டெவலப் பண்ணிக்க ஆரம்பிக்கணும். அடுத்தடுத்து கோல் செட் பண்ணலாம், பட் பி ஆல்சோ தேங்க்ஃபுல் ஃபார் தட். தேங்க்ஃபுல்னஸ் கன்வே பண்ணிட்டு இருங்க. அனுஷம்னு வரும்போது, அனுஷம்க்கு ஏற்கனவே அனுஷ நட்சத்திரம்க்கே பார்த்தீங்கன்னா சூரியன் கர்மா இருக்கு. அப்போ அனுஷ நட்சத்திரம்க்கு சனி 5ஆம் இடத்துல வேற வராரு, சூரியனோட இடத்துலயே வராரு. ஸோ இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அனுஷம்க்கு இந்த 2 வருடம் அவங்க ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, என்னோட சர்க்கிள்ல, என்னோட சொசைட்டில, என்னை சுத்தி இருக்கிற என்னோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியில இல்லை ஃபேமிலி சர்க்கிள்ல எனக்கான மரியாதை குறைஞ்சிடுச்சோம், என்ன மதிக்க மாட்டாங்களோ, என்ன அவங்க மதிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்ற அந்த தாட் ப்ராசஸ் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதுக்கு நீங்க ஸ்டெப்ஸ் போட ஆரம்பிப்பீங்க. அது உங்களை நல்ல பொசிஷன் கூட எடுத்துட்டு போகலாம். அதுதான் அனுஷ நட்சத்திரம்க்கு இருக்கிற பேட்டர்ன். ஸோ பொறுமையா ஹார்ட் ஒர்க் பண்றது, அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறது நீங்க பண்ணா போதும். அனுஷம் கேட்டை பொறுத்த வரைக்கும், கேட்டைக்கு இது இந்த கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமும் கூட. ஏன்னா கேட்டை பார்த்தீங்கன்னா பயங்கர இன்டெலிஜென்ட் கம்பேர்ட் டு ஆல் 3 நட்சத்திராஸ். விருச்சிக ராசியில யாரு ரொம்ப இன்டெலிஜென்ட்னா கேட்டே தான். ஆனா இங்க இன்டெலிஜென்ஸ்க்கான இடத்துல இப்ப சனி வந்து உட்கார்றாரு. அப்போ டைரக்ட் இம்பாக்ட் யாருக்கு? கேட்டை நட்சத்திரம்க்கு இருக்கு. ஸோ கேட்டை நட்சத்திரம்க்கு என்னன்னா, இந்த டைம் பீரியட்ல நீங்க நான் டிசைட் பண்ணா கரெக்டா தான் இருக்கும், நான் இன்டெலிஜென்ட்டா தான் இருக்கேன், நான் இன்டெலிஜென்ட்டா தான் யோசிப்பேன் அப்படின்னு நீங்க யோசிச்சு எதாவது விஷயம் பண்ணீங்கன்னா அது பேக் ஃபயர் ஆயிடும். அப்போ இந்த டைம்ல நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க எது பண்றதா இருந்தாலும் ட்வைஸ் திங்க் பண்ணிக்கோங்க, யார்கிட்டயாவது அட்வைஸ் கேட்டுக்கோங்க, கேட்டுட்டு அப்புறம் ப்ரொசீட் பண்ணீங்கன்னா அது பெட்டரா இருக்கும். அண்ட் தென் கட் ஃபீலிங், உங்க இன்ட்யூஷன் என்ன சொல்லுது, உங்க கட் ஃபீலிங், எனக்கா இது தோணுதுங்க, உள்ளுணர்வு சொல்லுது அப்படின்னு சொல்லுவாங்களா, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தட் இஸ் ஃபார் கேட்டை. ஓகேங்களா? சரி, இப்போ இதெல்லாம் தாண்டி ரெமெடிஸ்னா என்ன பண்ணலாம்னா, 5ஆம் இடம்னு வரும்போது உங்க குலதெய்வம், 5ஆம் இடம்னு வரும்போது உங்க குலதெய்வம், உங்க இஷ்ட தெய்வம் 2 பேரும் கூட சொல்லலாம். உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு நீங்க உங்க குலதெய்வம்க்கு ஒரு பூஜை பண்ணி படையல் போட்டு கும்பிட்டுட்டு, ஈவன் அதுல வந்து வெண்பொங்கல் செஞ்சு அந்த வெண்பொங்கல் எல்லாருக்கும் கொடுத்தீங்கன்னா, அதாவது ஏன் வெண்பொங்கல் சொல்றேன்னா, பர்டிகுலர்லி எனி ஒயிட் கலர் ஃபுட்டுங்க. ஏன்னா 5ஆம் இடம்ல நம்ம சுக்ரனுக்கான காரகத்துவம் பார்க்கும்போது சுக்ரன் வந்து ஒயிட் ஆர் சில்வர் கலர். அப்போ அங்கே சில்வர் ஆர்டிகல்ஸ் வைக்கலாம், இல்லை ஒயிட் கலர் ஃபுட்டு சர்வ் பண்ணலாம். அப்போ பொங்கல் பால் பொங்கல் வெண்பொங்கல்லாம் கிண்டி எல்லாருக்கும் கொடுக்கறது. அங்கே குலதெய்வ கோயிலில் நீங்கள் 5ஆம் இட காரகத்துவம்ல நீங்கள் சுக்ரனை கொண்டு வர மாதிரி. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, சில பேரோட குலதெய்வம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கம்பீரமான தெய்வமாக இருப்பாங்க, அவங்களுக்கு அருவாள் கொடுக்கறது.
ஸோ அருவாள் குலதெய்வம் கோயிலுக்கு டொனேட் பண்ணுறேன், இல்லை மணி டொனேட் பண்ணுறேன், அந்த மாதிரி மெட்டல் ஐட்டம்ஸ் டொனேட் பண்ண முடிஞ்சால் அதையும் பண்ணுங்கள். இப்போது குலதெய்வம்க்கு நீங்கள் பண்ணுறீங்க ஓகே, ஆனால் உங்கள் இஷ்ட தெய்வமும் நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பக்தி மெடிடேஷன், எங்களோட டிரான்சென்டென்டல் பக்தி மெடிடேஷனில் நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வம், ஆன்மாவோட இஷ்ட தெய்வம் கண்டுபிடிக்கலாம். அப்போ நீங்கள் இஷ்ட தெய்வம் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அந்த இஷ்ட தெய்வத்தோட கோயிலுக்கு போய் அது நீங்க எதாவது ஒரு ப்ராமினென்ட்டான கோயில் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்க இஷ்ட தெய்வம் பெருமாள்னா திருப்பதி சூஸ் பண்ணிக்கலாம். அந்த இஷ்ட தெய்வத்தோட கோயிலுக்கு போய் நீங்க சில்வரால ஏதாவது ஒரு ஆன ஐட்டம் வந்து நீங்க அவங்களுக்கு கொடுக்கலாம். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை டொனேட் பண்ணலாம், இல்லை உண்டியல்ல போட்டு வரலாம். இது பண்ணீங்கன்னாலும் இதுவும் ரொம்ப நல்லது. அண்ட் ஏதாவது ஒன்று பண்ணீங்கன்னா கூட போதும் உங்களுக்கு. இப்போ அதே மாதிரி மெடிடேட் பண்றது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. நீங்க இப்போ 5ஆம் இடம்னு வரும்போது பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்பிரிச்சுவல் பிலீஃப் சிஸ்டம் அதுவுமே 5ஆம் இடம். அப்போ அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி நீங்க இந்த டைம்ல டெவலப் பண்ணிக்கிட்டீங்க, ஸ்பிரிச்சுவல் மெடிடேஷன்ஸ் பண்றீங்கன்னா ரொம்ப நல்லது. அதுவுமே வந்து நீங்க பண்ண பார்க்கலாம். வேற ரெமெடி என்னன்னா, சனிக்கிழமைகள்ல 5ஆம் இடம்னு வரும்போது நம்மளோட ஹோலி டெக்ஸ்ட், அதாவது நீங்க வந்து இப்போ ஹிந்துவா இருக்கீங்க, இல்லை நீங்க கும்பிடுற கடவுளோட ரிலேட்டடான இருக்க டெக்ஸ்ட்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன படிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சனிக்கிழமைகள்ல நீங்க பகவத்கீதை படிக்கிறது, நம்ம ஹிந்துவிசம் ஃபாலோ பண்றோம் அப்படின்னா நம்ம பகவத்கீதை படிக்கலாம், இல்லை கந்த புராணம் படிக்கலாம். தமிழ் நூட்கள்ல கடவுள் ரீதியான இருக்க சிவபுராணம் அது படிக்கலாம். ஏன்னா சிவன்லாம் ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா இந்த சிவராத்திரி டைம்ல நீங்க இப்போ ஆரம்பிக்கிறீங்கன்னா சிவனோட ரொம்ப ஒரு பிடிச்ச டைம் அவருக்கு இது ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு சாய்பாபா ரொம்ப பிடிக்கும்னா சாய் சச்சரித்ரா நீங்க இந்த டைம்ல படிக்கலாம். முக்கியமா சனிக்கிழமைகள்ல நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம இப்போ இல்லை நான் ஹிந்து இல்லைங்க, நான் வந்து கிறிஸ்டியன், இல்லை நான் முஸ்லிம் அப்படின்னா உங்களோட ரிலிஜியஸ் டெக்ஸ்ட் நீங்க படிக்கலாம். பைபிள் நீங்க சனிக்கிழமையில படிக்கலாம், குரான் நீங்க சனிக்கிழமை படிக்கலாம். ஸோ ஜோதிடம்ன்றது எப்பவுமே ரிலீஜன் ஓரியன்டா இவங்களை மட்டும்தான் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றது இல்லைங்க. அஸ்ட்ராலஜி இஸ் ஃபார் எவ்ரி ஒன். அதுவும் இது வந்து இன்னுமே இது நான் இன்னும் அதை மறுபடிதான் அஸ்ட்ரோ சைக்காலஜின்னு வந்திருக்குல்ல, இது எல்லாருக்குமே ஆனது தான். ஸோ நீங்களும் வந்து இதை சனிக்கிழமைகள்ல நீங்க பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் விருச்சிக ராசி. நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா தாராளமா போதும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க ராசிக்கர்கள் எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அடுத்த 250K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணும்போது கொடுக்கலான்னு இருக்கோம். உங்களுக்கும் கிடைக்கும். தேங்க்யூ.